Welcome back to your new world of education zoology YouTube channel. Today we will see about PGTRB zoology unit 8th one immunology ல வந்து secondary lymphoid organs already spleen and lymph nodes வந்து பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து maltல Peyer's patches next tonsils பார்ப்போம். அது ரெண்டோட வந்து இந்த secondary lymphoid organs வந்து முடியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் மால்ட் வந்து அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னா மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ, அதுதான் MALT மால்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. இது என்ன அப்படின்னா ஒரு கோலை சவ்வோட தொடர்புடைய லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. கோலை சவ்வு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரியும், கோலை அப்படின்னாலே வளவளப்பா இருக்கிறது. ஸோ இந்த சளி மாதிரி ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து இருக்கும். அதோட தொடர்புடைய லிம்ஃபாய்டு திசுவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மால்ட்னு சொல்றோம். எங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு குழாயிலையும் சுவாச குழாயிலையும் யூரினோஜெனிட்டல் அந்த டிராக்ட் பாதைகள்லையும் வந்து இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் அடுக்கத்தை நம்ம மால்ட்னு சொல்றோம். அண்ட் இது வந்து அன்கேப்சுலேட்டடா இருக்கும். எப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எல்லாமே கேப்சியூலால சூழப்பட்ட ஒரு பகுதியா வந்து பார்த்திருந்தோம் ஒரு ஆர்கனா. பட் இது பார்த்தோம் அப்படின்னா கேப்சியூலால சூழப்படாத ஒரு அடுக்கா இருக்கு. ஸோ அன்கேப்சுலேட்டட் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் Peyer's patches எக்ஸாம்பிள் இதுக்கு மால்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா Peyer's patchஸும் அண்ட் டான்சில்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டை வந்து நம்ம எக்ஸாம்பிளா வந்து கொடுக்கலாம். இப்ப உணவு குழாயில வந்து இருக்கிற நம்ம ஆல்ரெடி எங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னோம்னா உணவு குழாய், சுவாச குழாய், யூரினோஜெனிட்டல் டிராக்ட்னு சொன்னோம். அதுல இந்த அலிமெண்டரி கெனால்ல இருக்கக்கூடிய அந்த மால்ட்டுக்கு பேர் என்ன சொல்லணும்னா கால்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். கால்ட் அப்படின்னா என்ன அப்ரிவியேஷன் அப்படின்னா கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ, அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும் கால்ட் அப்படின்னு சொல்றோம். இது எங்க வந்து பிரசன்டா இருக்குன்னா கட் ரீஜியன்ஸ், தட் இஸ் உணவு குழாய் அலிமெண்டரி கெனால்ல இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு கால்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ அதுல எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா Peyer's patches and tonsils சொன்னோம். இப்போ Peyer's patches வந்து பார்க்கலாம். இது தமிழ்ல பேரின் திட்டுக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். என்ன அப்படின்னா Peyer's patches, பேட்சா திட்டு திட்டா வந்து இருக்கும், அதுதான் வந்து பேரின் திட்டுக்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுல வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமான P செல்ஸ் T செல்ஸ் ரெண்டுமே போத் P and T செல்ஸ் வந்து பிரசன்டா இருக்கும் இம்யூனிட்டியை கொடுக்கறதுக்காக. ஓகேவா, இதுல பார்த்தோம்னா T செல் இருக்கு அண்ட் ஆல்சோ B செல்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா Peyer's patches அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல இருக்கிறது வந்து Peyer's patchesன்னு சொல்றோம். அண்ட் இதுல இருந்து வெளிச்சல் குழல் வந்து உள்ள இது வழியா வெளிச்சல் வெளில போகுது. அது எங்க இருந்து போகுதுன்னா லிம்ஃபாய்டு முடிச்சு லிம்ஃப் நோட்ஸ் இருக்கு இங்க, அதுல இருந்து வந்து வெளிச்சல் குழல் வந்து போகுது. ஒரே ஒரு வெளிச்சல் குழல் மட்டும் இருக்கு, உச்சல் குழல் வந்து கிடையாது. அண்டு இந்த கட்ரிஜியன்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து எங்க இருக்குன்னா குடல்ல எபிதீலியல் பகுதியில வந்து எபிதீலியல் செல்கள் சரௌண்ட் அப் பண்ணிருக்கு. அதுலதான் T செல்ஸ் P செல்ஸ் வந்து இருக்கு. இது வந்து ஃபோல்டிங், சில மைக்ரோ ஃபோல்டிங் சின்ன சின்னதா ஃபோல்டு மடிச்சு இருக்கும். அததான் வந்து பேரின் திட்டுக்கள்னு சொல்றோம். சில மடிப்புகளால உருவாக்கப்பட்ட பகுதி, அதுக்கு உள்ள சில பேட்சஸ் வந்து இருக்கு, அதுக்கு பேர் Peyer's patches அப்படின்னு சொல்றோம். இதுதான் டயக்ராம், அதோட விளக்கத்தை கீழே பார்ப்போம். சிறுகுடல்ல குடல்னாலே எப்படி இருக்கும்னா ஃபோல்டிங்ஸ் நிறைய இருக்கும், மடிப்புகள் இருக்கும். ஸோ சிறுகுடல்ல உள்ள மடிப்புகளை உருவாக்க ஒன்னா சேர்ந்த லிம்ஃபாய்டு முடிச்சத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பேயரின் திட்டுக்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுல B and T செல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகும்னா ஆன்டிஜன் வந்து என்ன செய்யணும், தொடர்பு கொள்ளும் போது ஆன்டிஜன் உள்ள வரும்போது அங்க P and T செல்ஸ் என்ன ஆகும்னா ஆக்டிவேட் பண்ணப்படும். அந்த B and T செல்ஸ் ஆஃப்டர் என்னவா மாறும்னா மெச்சூர் ஆகி பிளாஸ்மா செல்லா மாறும். அந்த பிளாஸ்மா செல்லு திரும்ப மெச்சூர் ஆகி இம்யூனோகுளோபுலின் ஏவா மாறும். இம்யூனோகுளோபுலின் ஏ அப்படின்னாலே தட் இஸ் அது வந்து இம்யூனிட்டி காரணமானது. எது அப்படின்னா வைரஸ், பாக்டீரியா இது மாதிரி இருக்க அந்த பேத்தோஜென்ஸ் நோயை பரப்புற உயிரி வந்து மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள வந்துச்சு அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கு மெயினா இம்யூனோகுளோபுலின் ஏ வந்து செயல்படும். அந்த இம்யூனோகுளோபுலின் ஏ தான் எப்படி வந்து இருந்தது அப்படின்னா B and T செல்லா இருந்து அந்த P and T செல் வந்து ஆன்டிஜனோட தூண்டுதலால முதிர்ச்சி அடைந்து பிளாஸ்மா செல்லா மாறுது. அந்த பிளாஸ்மா செல் வந்து இம்யூனோகுளோபுலின் ஏவா மாறுது. ஏவா மாறினதுக்கு அப்புறம் அது வைரஸ், பாக்டீரியாவோட நச்சை அளிக்கிற ஒரு ஆன்டிசெப்டிக் பெயிண்டா வந்து செயல்படுது. இதுதான் வந்து என்னன்னா பேரின் திட்டுக்கள். நெக்ஸ்ட் டான்சில். டான்சில் அப்படின்னா
எங்க இருக்கு? இது வந்து ஒரு செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அண்ட் ஆல்சோ மால்ட்டோட ஒரு பகுதி. ஓகேவா? மால்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் 2 சொல்லியிருந்தோம், பேரின் திட்டுக்கள் அண்ட் டான்சில்ஸ். பேரின் திட்டுக்கள் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஒன் வந்து இந்த டான்சில்ஸ். இது செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அண்டு தொண்டையை சுத்திலும் இருக்கக்கூடிய ஒரு லிம்ஃபாய்டு திசு. ஓகேவா? தொண்டையை சுத்தி இருக்கக்கூடிய லிம்ஃபாய்டு திசு அண்ட் இது மால்ட்டோட ஒரு பகுதி. பார்க்க எப்படி இருக்கும்னா தைமஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை அப்படியே ஒத்ததா இருக்கும். நீங்க தைமஸ் ஆல்ரெடி நடத்திருப்பேன், தெரியலன்னா அதை பார்த்துக்கோங்க. அது அப்படியே ஒத்ததா வந்து இருக்கும். பிறக்கும் போது சைஸ்ல பெருசா இருக்கும், அதே வந்து அடல்ட் ஆகும்போது சைஸ்ல சின்னதா மாறிடும். ஆல்ரெடி பேரின் திட்டுக்கள் அப்படின்னு சொன்னோம்னா பி அண்ட் டி லிம்போசைட்ஸ் வந்து இருக்கும்னு சொன்னோம். ஆனா இங்க டான்சில்னா பி லிம்போசைட். தட் இஸ் அது வந்து என்னன்னா ஹியூமரல் இம்யூனிட்டிக்கு மட்டும். டி செல்னா மட்டும்தான் செல் மீடியேட்டட்னு சொல்லியிருப்போம். ஸோ பி செல் மட்டும் பி லிம்போசைட் மட்டும் இங்க ப்ரொடியூஸ் பண்ணப்படுறதுனால இது வந்து ஹியூமரல் இம்யூனிட்டிக்கு காரணமா இருக்கும். அண்ட் பிரைமரி செகண்டரி லிம்ஃபாய்டு ஃபாலிகிள்ஸ் வந்து இருக்கும். பிரைமரினா செல் டெவலப் ஆகாம இருக்கும், அதே வந்து செல் நல்லா டெவலப் ஆகி விசிபிள் ஆகி ஜெமினல் சென்டரோட இருக்கு அப்படின்னா அது செகண்டரி ஃபாலிகிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே தைமஸ்ல இருக்கக்கூடிய அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இது பாக்குறதுக்கு தைமஸ் அப்படியே ஒத்ததா இருக்கும். அண்டு 3 டைப்ஸா இருக்குன்னு சொன்னோம். பேலண்டைன் அதோட டைப்ஸ் பார்த்தோம்னா பேலட்டைன் அண்ட் லிங்குவல் அண்ட் ஃபேரன்சியல் டான்சில்ஸ் அப்படின்னு. பேலட்டைன் டான்சில்ஸ் அண்ட் லிங்குவல் டான்சில்ஸ் அண்ட் ஃபேரன்சியல் டான்சில்ஸ். அது தமிழ்ல சொல்லும்போது பேலட்டைன் லிங்குவல் தொண்டை அப்படின்னு சொல்றோம். பேலட்டைன் அப்படின்னா பேலட்டைன்னாலே அன்னம், அன்னம் பகுதியில வந்து பிரசன்டா இருக்கும். அண்ட் லிங்குவல் அப்படின்னா நாக்கோட ஜாயிண்டா இருக்கும். தொண்டை ஃபேரன்சியல் போது தொண்டைக்கு பின்புறத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த டான்சில்ஸ் வந்து ஃபேரன்சியல் டான்சில்ஸ் தொண்டை டான்சில்னு சொல்றோம். அண்ட் லிங்குவல்னா நாக்கு பகுதியில இருக்கிறது, அன்னம் பகுதியில இருக்கிறது பேலட்டைன் டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸா வந்து பிரிக்கிறோம். அண்ட் இதோட மெயினான வேலை அப்படின்னு சொல்லும்போது மைக்ரோப்ஸ் ஏதாவது பேத்தோஜன்ஸ் வருது அப்படின்னா அதை கில் பண்றதுக்கு உதவுது. ஸோ மைக்ரோப்ஸ்க்கு எதிராக வந்து செயல்படுது. ஸோ இதுதான் வந்து இந்த டான்சில்ஸ். இதோட பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் வந்து ஃபுல்லா முடிஞ்சு. லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்ல வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் டோட்டலா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நாளைக்கு இல்லை 4 மணி நாள் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா அந்த செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்க்கான பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு டெலிகிராம்ல வந்து சென்ட் பண்ணிடுறேன். நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பா பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதான் நம்ம வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.